மறுபிறப்புங்கிறத பற்றி ஒரு கதை. யாரெல்லாம் மறுபிறப்பு பிறப்பா, அதை பற்றி ஒரு கதை. ஒரு சன்னியாசிட்ட ஒரு குருகிட்ட போய் அவர் சிஷ்யர் கேட்டாராம், குருவே யார் யாருக்கெல்லாம் மறுபிறப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், அங்கே பக்கத்தில் ஒரு குயவன் இருந்தாராம், மண்பானை செய்கிற குயவன். அந்த மண்பானை செய்ய பார்த்து சொன்னாராம், ஒரு பானை செஞ்சுட்டு பானைகள் செஞ்சு வச்சுருந்தாராம். ஈர மண்ணாக இருந்துச்சான். இன்னொன்று பார்த்திங்கன்னா காஞ்சது இருந்துச்சான். அந்த வழியாக இந்த மாடு போகும்போது என்ன பண்ணிடுச்சான், எல்லாத்தையும் இடிச்சிட்டு போயிடுச்சான். செஞ்சு வச்ச பானையை எல்லாத்தையும் இடிச்சிட்டு போயிடுச்சான். அப்போ அவர் சொன்னாராம், இப்போ அந்த பானையை பார்க்குறீங்கள, ஈரமான மண் இருக்குது, அதுவும் கீழே இது உடஞ்சி போய் கிடக்கு. நல்ல பானை செஞ்சு சுட்ட மண்ணும் உடஞ்சி போய் கிடக்கு. இப்போ இதை எப்படி என்ன செய்வார் குயவன்னா, ஈர மண்ணை எடுத்து மறுபடியும் செய்வார், சுட்டதை தூக்கி போட்டுருவார். இதை தான் சொல்கிறாரு, ஈர மண்ணை நம்ம இருந்தோம்னா, இறைநிலை பற்றி தெரியலைன்னா மறுபடியும் என்ன செய்வார், குயவன் பானையை செஞ்சு வைப்பார். இறைநிலையை உணர்ந்துட்டோம், இறை சிந்தனை நம்மக்கிட்ட மேலோங்கிருச்சு அப்படின்னா சுட்ட பானையாக இருக்கும், தூக்கி போட்டுறாரு. நமக்கு பிறவிங்கிறது கிடையாதுன்றது இது உண்மை தானே. நமக்குள்ளே அந்த இறைத்தன்மை இல்லை அப்படின்னா நமக்குள்ளே அது வராது, பிறவி தான் தொடரும் அப்படிங்கிறத ஒரு எளிமையான முறையில் விளக்கம் கொடுத்தாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ளே வந்து இறை சிந்தனையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய வாழ்க வளமுடன்.